ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள், அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 14 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் நம்ம எப்படி செய்யலான்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லாவே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்று வைக்கப்பட வேண்டிய அச்சு மற்றும் எழுதுபொருள் செலவை கணக்கிட்டு அவை 2018 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எழுது பொருள்களுக்காக கொடுத்த தொகை 17/18 1500 ரூபாய். எழுது பொருள்களோட இருப்புன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், எழுது பொருள்களோட இருப்பு 200 ரூபாய். ஸோ ரெண்டுமே இருப்புன்னு தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ப்ராக்கெட்டை பாருங்கள். ஏப்ரல் 1 அப்படின்றனால இது தொடக்க இருப்பும் அப்படின்னும், மார்ச் 31 கொடுத்தனால அது இறுதி இருப்பு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வாங்க ஆன்சரை பார்க்கலாம். 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்குன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பற்று வரவுன்னு ஒரு டேப்லர் காலமும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எழுது பொருள்கள் பயன்படுத்தியதை பற்றி பேசியிருக்கனால செலவுகள் சைடு எழுது பொருள்கள் பயன்படுத்தியதுன்னு ஹெட்டிங் போட்டுக்கலாம். தொடக்க இருப்பு, அதோட நம்ம எவ்வளோ கொள்முதல் செஞ்சுருக்கோம் ஆட் பண்ணி வர ஆன்சரோட இறுதி இருப்பை லெஸ் பண்ணோம்னா ஸோ அதுதான் நமக்கு மொத்த செலவுகள். ஃபஸ்ட்டு தொடக்க இருப்பு. இந்த மாதம் இந்த வருஷம் நம்ம திறக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் இருந்துச்சு, 300 ருபீஸ் இருந்துச்சு. அதாவது எழுது பொருள்களோட இருப்பு, அதை ருபீஸ்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்டாக், அவ்வளோதான். கூட்டுக கொள்முதல், எவ்வளோ கொள்முதல் செஞ்சுருக்கோம், 1500 ருபீஸ். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1800 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ கழிக்க, எதை கழிக்கணும், இறுதி இருப்பு எவ்வளோனா 200 ருபீஸ். மைனஸ் பண்ணிங்கன்னா 1600 கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த சம்முக்கான செலவுகள். ஸோ எடுத்து எழுதிக்கலாம். அப்புறமா இருப்பு நிலை குறிப்பானது நம்ம தயாரிக்கணும். அதாவது 2018 மார்ச் 31ஆம் நாளைய இறுதி, அதாவது இருப்பு நிலை குறிப்பு அப்படின்ட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய். ஸோ சொத்துக்கள் சைடு நமக்கு எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும், அவ்வளோதாங்க. எழுது பொருள்களோட இருப்புன்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். ஸோ அதை மட்டும் சொத்துக்கள் சைடு எடுத்து எழுதிக்கலாம், அவ்வளோதாங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.